ஹே கைஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் மஞ்சு அஸ்வி அஃபிஷியல் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அவங்க வீடியோஸ்க்கு. ஸோ இன்றைக்கி என்ன டே ரொட்டீன் பண்ணாங்க, சண்டே ஸ்பெஷல்ன்றது தான் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. மார்க்கெட்டுக்கு போனதும் வர்த்தூர் மார்க்கெட் இருக்கும் பெங்களூரில். நான் இப்போதைக்கு பெங்களூரில் இல்லை. ஸோ நான் வந்து துபாயில் இருக்கிறதுனால அவர் வந்து என் ஃபேமிலியை பார்த்துக்கிறாரு, அம்மாவையும் பையனையும். அதை வாங்கிட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டு அதை வந்து கட் பண்ண கொடுத்துருக்காரு. ஸோ அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க வாங்கி கொடுத்தா. ஸோ அங்கேக்கிட்ட க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து அவரே சமைப்பார் எல்லாத்தையுமே. அம்மா வந்து சொல்லி கொடுப்பாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால அவரே சமைக்கிறாரு. ஸோ அவர் வந்து பிரியாணி பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கான தேவையான பொருள் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பூண்டு, அப்புறம் பாருங்கள் வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காரு. அவருக்கு வந்த மாதிரி பிரியாணி பண்ணியிருக்காரு. அம்மா வந்து நல்லா தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ யாருக்காவது பிரியாணி கற்றுக்கணும் பார்த்துக்கணுன்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம்லாம் போட்டிருக்காரு. நான் இருக்கும்போதும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருந்தேன். அதையும் இதையும் வந்து அவர் பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ பாருங்கள் சிக்கன் போட்டுட்ருக்காரு. ஸோ அவங்க சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ இது பாருங்கள் அரிசி கூட இங்கே வந்து ஊற வச்சுருக்காரு. இப்போது எல்லாத்தையும் போட்டு குக்கரில் பண்ணுறாரு. எதுக்குன்னா டைம் அவங்களுக்கு பசிச்சு இருக்குது, அம்மாவுக்கும் தம்பிக்கும் பசி இருக்கிறதுனால அவரை வந்து சீக்கிரமாக பண்ணியிருக்கேன். அப்படியே கொஞ்சம் குழம்பு வந்து பிரியாணி வந்து தம்பிக்கு, குழம்பு வந்து அம்மாக்காக பண்ணுறாரு. ஸோ அதுக்காக தான் இதை போட்டிருக்காரு. இப்போது ரெண்டுமே 2 குக்கரில் பண்ணிகிட்ருக்காரு. நாட்டுக்கோழின்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல. ஸோ குக்கரில் போட்டு விசில் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். அதுக்காக தான் வந்து குக்கரில் பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் பண்ணி அவருக்கு வந்து வேலைக்கு போகணும். அதுக்காக தான் சீக்கிரமாக பண்ணுறாரு. வந்து கை கட் பண்ணிக்கிட்டாராம், எனக்கு தெரியாது. சொன்னாங்க, அம்மா கால் பண்ணி சொன்னாங்க. கொஞ்சம் அப்படி தானே இருக்கும், டென்ஷனில் பண்ணியிருப்பார் போல். அதனால தான் கட் பண்ணியிருக்காரு. எனக்கும் தெரியாது, சாடாக தான் இருந்தது. ஸோ குழம்பு வச்சுருக்காரு, மூளை மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்து கொஞ்சோண்டு தம்பிக்கு வந்து பிரியாணி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அம்மாவுக்கு வந்து ராகி களி கூட செஞ்சு கொடுப்பாரு. நான் அம்மாவையும் தம்பியும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அவர். ஸோ எல்லோரும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்கள் விரல் வெட்டியிருக்காரு, அவர் வெட்டிக்கிட்டாராம். ஸோ அதான் காமிச்சிட்ருக்காரு. கட் ஆகிடுச்சான் விரல், அதனால தான் அதிகமாக பிளட் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து குழம்பு வச்சுருக்காரு குக்கரில். இதை பாருங்கள், ஒரு குக்கரில் வந்து ரைஸும் பிரியாணியும், ஒரு குக்கரில் வந்து குழம்பு வச்சுருக்காரு. அதுதான் ஃபோட்டோ வீடியோஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிடுவாங்க. இது வந்து சோறுட்டி, உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல, சோறுட்டி தான். சோறுட்டி வந்து அம்மாவுக்கு பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார் லாஸ்ட் வீக்கு. அப்போ சொல்லியிருக்காங்க, அதனால தான் சோறுட்டி அம்மாவுக்கு பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அதையும் வந்து பொரியல் பண்ணியிருக்காரு. ஃபைனலாக இதை பாருங்கள் சாப்பிட்றாங்க இப்போது. இது வந்து நாட்டு குழம்பு. இது வந்து ஸோ